ரொம்ப நேரம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் வந்து வீடியோ எடுக்கிறோம். பார்க்கறது அவுட்டோரமாக இருக்காது. ஏன்னா இது எங்கள் வீட்டு மொட்டை மாடி, அங்கேருந்து வீடியோ எடுத்துருக்கேன். நம்ம ஆர்டர் பார்த்தா 2 மைக்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு ஒயர் மைக்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டுப்போம். அடுத்து பார்த்தா ஒயர்லெஸ் மைக்கோட ரிவ்யூ போட்டுப்போம். இது 3வது மைக்கு. இந்த வீடியோவில் பார்த்தா இந்த போர்ட்ரன்ஸ் பேட்லேருந்து -7 இந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த மைக்கு பார்த்தா நான் 4 மாசமா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, இதை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். பாக்ஸ் பார்க்கல இப்படி தான் இருக்கும். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா மைக்கோட இமேஜ் இருக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரன்ஸ்க்கு அதோட பிராண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் நேம் இருக்கு -7. கீழே பார்த்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் போட்டிருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்டர்வியூ, லைவ்ஸோ, விளாக் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டைப் சி ரிசீவர் இருக்கும். இதெல்லாம் பாக்ஸில் இருக்கும். இதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் போட்டுருக்காங்க. இந்த சைடு சில எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த மைக்கை பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ரெக்கார்ட் ஆகும். இதை பற்றியுமே நான் வீடியோவில் போய் சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அடுத்து டைப் சி ரிசீவர் இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அடுத்து இந்த மைக்கோட யூஸ் அண்ட் மேனுவல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது. இப்போ நம்ம மைக் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட நார்மல் ஆடியோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ நான் பேசுறது நார்மல் ஆடியோ எவ்வளோ நாய்ஸாக இருக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளோ நீ கேட்டேன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ தான் நான் மைக்கை கனெக்ட் பண்ணி ஒரிஜினல் ஆடியோ எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். மைக்கை கனெக்ட் பண்ணி இந்த ரிசீவரை பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ரிசீவரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மைக்கில் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், பவர் பட்டன். இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே க்ரீன் கலர் லைட் இண்டிகேட் ஆகும். இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா ஆன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த மைக்லேருந்து நான் டேரெக்டாக பேசிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த இந்த மைக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மாதம் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நான் அவுட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ எடுத்துறது கிடையாது. இது அவுட்டோர் இல்லை, மொட்டை மாதிரி வச்சு நான் இது மாதிரிலாம் வீடியோ எடுத்துறது கிடையாது. ஓப்பன் பேஸில் நான் ரூமில் வச்சு தான் வீடியோ எடுப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ஓகேவா இருக்கும். வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் வெளியே வச்சு பேசுனாலும் இந்த நாய்ஸ்லாம் கேட்கும். நான் இங்கே வச்சு பேசி காட்டுறேன். அடுத்து நான் வீட்டுக்குள்ளே போய் எப்போ வீடியோ இருக்கோ அந்த இடத்துல வச்சு நான் பேசி காட்டுறேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ரூம்குள்ளே போய் எப்படி ஆடியோ குவாலிட்டின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கிலேருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட ஆடியோ பார்த்தா நான் மாடியில் ஓப்பன் பிளேஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஓப்பன் பிளேஸ் வச்சு இந்த மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணது. ஆஃப்டர் நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ கேட்டு பார்த்தேன். நாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஆடியோ குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் ரூம்குள்ளே வச்சு பேசுகிறேன். இந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணால் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பார்த்தா இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அதுமாதிரி நாய்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடியூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மைக்கு லாங் டிஸ்டன்ஸ், அதாவது 20 மீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இதோட ஆடியோ குவாலிட்டி ரெக்கார்ட் ஆகுதா இல்லைங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ இந்த மைக்கோட மீட்டரை செக் பண்ணிடலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ செக் பண்ணிடலாம். கரெக்டாக நான் நிற்கிறேன்டா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரையும் 20 மீட்டர். ஸோ நான் 20 மீட்டர் அங்கே நடந்து போகிறோம். ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கிட்டத்தட்ட வந்து பாதி தூரம் நடந்து போயிட நீ அங்கேயும் நின்றுச்சியா. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு கேளுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டெப் கிட்ட பேக் வந்திருப்பேன். 100 வளர்றேன் நினைக்கிறேன். எத்தனோ ஸ்டெப் பேக் வந்திருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு கேளுங்க. இப்போ நான் அப்படியே கடைசி போய் அங்கேருந்து ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு காட்டுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் கிட்ட வந்து பேசுகிறேன். ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இதோட ஆடியோ பார்த்தா ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இதோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 70 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிசீவர்லையும் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மைக்கு பார்த்துடலாம். மைக்கை நம்ம எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணோம், அதே மாதிரி டைமிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம சார்ஜ் பண்ண சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகும். சார்ஜ் ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 6 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு யூசர் மேனுவலில் போட்டிருந்தாங்க. பட் நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 6 hours யூஸ் பண்ணல. நான் ஒரு வீடியோ எடுத்து முடிச்சோம் அப்படின்னா எடுத்து முடிச்சது ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணிருந்தேன். சார்ஜ் லோ ஆகிட்டு அப்படின்னா மறுபடியும் போட்டு யூஸ் பண்ணிருந்தேன். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லாவே நிற்கிது. அதே மாதிரி நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணல கிரீன் கலர் லைட் எரியும். அந்த லைட் பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ளூன்ட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி லோவா இருக்க அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ரிசீவர் மொபைலில் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் வந்து ஆன்ல தான் இருக்கும். இதை ஆஃப் பண்ணுறதுக்கு பேக் சைடுக்கு இந்த பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்போ ஏன் இந்த ரிசீவர் இந்த சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். இந்த ரிசீவர் நம்ம சார்ஜ் பண்ணதுக்கான இந்த போர்ட் கொடுக்கல. நம்ம இந்த ரிசீவர் மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கு சொல்ல நம்ம மொபைல சார்ஜ் இல்லை அப்படின்னா
டேரக்டா இந்த ரிசீவர் இருக்க போர்ட்டை நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரிசீவரை தனியா சார்ஜ் பண்ண தேவையில்லை. அது மாதிரி இதை மொபைலை கனெக்ட் பண்ணி இந்த ரிசீவர் மூலமா சார்ஜ் பண்ணி அப்படின்னா அப்போ ஆடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாது. டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். அப்போ எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. ஆனா இது யூஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க மொபைலை சார்ஜ் பண்ணுங்க. இது போட்டே சார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு சேஃப்டிக்கு தான். இந்த மைக்கை பற்றி ஓவரால் பார்த்தா எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லியிருப்பேன். நீங்க மைக்கை கனெக்ட் பண்ண சொல்ல செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கனெக்ட் பண்ணிட்டு இந்த பேக் சைடு பட்டன் ஆன் பண்ணுவோம். கிரீன் கலர் லைட் இண்டிகேட் ஆகும். மேபி இண்டிகேட் ஆகல அப்படின்னா ப்ளூ கலர் லைட் இருந்துச்சுன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. பேக் சைடுக்கு அந்த பட்டன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் லைட் எரியுதா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. கிரீன் கலர் லைட் எரிஞ்சா மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். அதை செக் பண்ணிக்கோங்க. மறந்தாலும் நீங்க ஆன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் போயிடும். எனக்கு இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துடல. நான் கரெக்டாக பார்த்து ஆன் பண்ணிடுவேன். ஸோ நீங்க ஞாபகம் வச்சு கரெக்டாக ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மைக்ல இருக்க சின்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா சில மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக் கனெக்ட் ஆகல. என்னோட ஃப்ரெண்ட் மொபைலை கனெக்ட் பண்ண சொல்ல பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். யூசர் நாளில் பார்த்தா இந்த மாதிரி கனெக்ட் ஆகட்டும் என்ன பண்ணு சொல்லி போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கனெக்ட் ஆகல அப்படின்னா செட்டிங்ஸ்ல போய் ஓடிஜி செட்டிங்ஸ் இருக்கும். அதை போய் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிக்க அப்படின்னா கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா ஓப்பன் கேமராங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதுல போய் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கல. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றேன். அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த மைக்கோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 800 ஒருத்தான் கேட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மைக்கிட்டே சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா K8 ஒயர்லெஸ் மைக்குங்கிற ஒரு மைக்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டிருப்போம். அதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 400. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒயர்லெஸ் மைக் தான். அந்த வீடியோ கால் நீங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐக்கான கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 800க்கு இந்த மைக் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்கு. நான் இந்த மைக்கை பார்த்தா ஆஃப்லைன்ல வாங்கினேன். இந்த மைக் பார்த்தா ஆன்லைனுமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல மைக்7 சொல்லி டிஎம் பண்ணுங்க. நானே பார்த்தா லிங்கை டேரக்டா உங்களோட ஐடிக்கு சென்ட் பண்றேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.